சரிங்களா? அதனால வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாங்க, ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்து தெய்வமா வணங்கணும். சரிங்களா? ஆசிரியர் என்ன செய்யணும்? அவங்க தான் வந்து நமக்கு வழிகாட்டுறாங்க. நமக்கு நல்ல உங்களுக்கு வந்து நான் வந்து பேசணும் அப்படின்றது வந்து நான் நினைச்சா கூட முடியாது. ஆசிரியர் வந்து நினைச்சு சார் நீங்க வந்து அட்வைஸ் பண்ணுங்க, சாலை ஒழுங்குமுறை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் வந்து நான் வந்திருக்கோம். புரியுங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் என்ன நடக்கும், கிளாஸ் நடக்கும், நீங்க மட்டும் கிளாஸ் முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஸோ வந்து ஆசிரியர்கள் வந்து நம்ம என்ன செய்யணும், தெய்வமாக மதிக்கணும். நம்ம என்ன செய்வோம், ஆச்சாரி பேர் வைப்போம். அப்படித்தானே? யாரும் டீச்சர்ஸ் பேர் வச்சு கூப்பிடுறது ரெட்டை சேலை கணக்கா ஏதோ சொல்லுவீங்களே, பின்னாடி வந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் சார் கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி பேசுகிறேன் சார் அப்படிங்கிறத உடனே வந்தேன் இந்த ஸ்கூலை பார்த்தோன்னே எனக்கு என்னோட ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. அதே எங்கள் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி சூழல் வந்துச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னாக்க, நம்ம சாலை பாதுகாப்பு வாரம் இப்போ மாதம் ஆக்கிட்டாங்க. மாதம் அப்படின்னா எதுக்காண்டி எப்போ அப்படி மாதம் ஆக்கியிருக்காங்க அப்படின்னாக்க, நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்கள் மனசில் வந்து ஆழமாக பதியும் அப்படின்றதுனால தான் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் வண்டி ஓட்ட போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு சார் எங்களுக்கு வந்து சொல்கிறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து இந்த வயசுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஃபியூச்சரில் நீங்கள் வரும்போது சாலை வந்து விதியை கரெக்டாக கடைபிடிப்பீங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம். புரியுங்களா? சாலை விதிகள் என்னன்றது உங்களுக்கு தெரியாதுன்னா அதுக்குன்னு வந்து ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் வந்து நான் வலது பக்கம் போகணும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சட்டம் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டு இந்தியா பொறுத்த வரைக்கும் இடது பக்கம் தான் போகணும். இடது பக்கம் செல் அப்படின்றது தான் நம்ம நாட்டு சட்டம். சரிங்களா? ஸோ வந்து இடது பக்கம் தான் போகணும். நம்ம போகிறது வந்து நம்ம இந்த மேடம் சொன்ன மாதிரி வந்து என்ன செய்யணும், அரிசியா வந்து ஏதாவது பின்னாடி தான் போன வழிய மொத்தமாக அப்படி கூட்டமாக ரோடை மறைச்சி அப்படி வந்து போகக்கூடாது. பொது டிராஃபிக் வந்து இடைஞ்சல் பண்ணாமல் போகணும். அது ஒன்று. எதுக்கு ஹெல்மெட் போட சொல்கிறாங்க? ஹெல்மெட் போடணும்னு சொன்னாங்கல்ல, எதுக்காண்டி ஹெல்மெட் போட சொல்கிறாங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட் உட்காரு. கீழே விழுறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னாக்க, நம்ம எலும்புகள் உடையுது, கீழே விழுறோம், கை உடையுது, கால் உடையுது, வேற ஏதாவது விழா எலும்பு உடையுது அப்படின்னாக்க என்ன ஆகும், நம்ம வந்து மாவு கட்டு போட்டு சரி பண்ணிக்கலாம். அதை வந்து இப்போ சப்போஸ் கையே போடாமல, கை இல்லைன்னா என்ன செய்யலாம், ஒரு கை இல்லாமல் வாழ்றாங்கல்ல, ரெண்டு கை இல்லாமல் வாழ்றாங்கல்ல, ஒரு கால் இல்லாமல் வாழ்றாங்கல்ல, அப்படி வாழ முடியும். ஆனால் தலையில வந்து முக்கியமான வந்து என்ன இருக்கு, மூளை இருக்கு. அந்த மூளை தான் வந்து என்ன செய்யுது, நம்ம என்டையர் உடம்பு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது.